ஏன்னா நம்மளுடைய கோல் செட்டிங்ல நம்ம ஜெயிக்க போறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க அத்தனை பேருமே ஜெயிக்க போறது உறுதி. ஆனா எந்த நம்பிக்கையில நீங்க பிவிசில வந்தீங்களோ கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் வெற்றியாளர் தான், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, சீடு பாட்டும் ரெண்டு டோக்கன் ஃபார்மிங்கிறத நான் டெய்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? சோ அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி எடுக்கணும். அவ்வளவுதான். பயிற்சி, முயற்சி, வெற்றி. உங்களுடைய கோல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, பயிற்சிய தவறாம எடுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க டீம் மெம்பர்ஸையும் எடுக்க வைங்க. ஓகே சார், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் இதை வச்சு நான் டெவலப் பண்ண முடியுமா? முடியும். இல்ல சார், என்னால மேன் பவர் அதிகமா உருவாக்க முடியும், நான் டெவலப் ஆக முடியுமா? முடியும். அப்ப இந்த முடியுங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் போது எதையாவது ஒரு ஆப்ஷனை நம்ம கையில் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபார்மிங் பண்ற அளவுக்கு மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெஃபரலை கையில் எடுக்கணும். ரெஃபரலை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஃபார்மிங் குறைவா இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கும், விரைவாகவும் இருக்கும். அது காரணம் என்ன தெரியுங்களா? ரெஃபரல் தான். எத்தனை பேத்துக்கு இந்த பிவிசி மெட்டாவுடைய வாய்ப்பை நீங்க வாரி வாரி அள்ளி கொடுக்குறீங்களோ அவ்வளவு பார்ட்னர்ஸ் உங்களோட இணைந்து செயல்படுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் ஆளுக்கு $1000 பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய டீமுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு? கால்குலேஷன் பண்ணிப்பாரு. அப்போ உங்களுடைய ரெஃபரல் ரிவார்டு எவ்வளவு? ஏன்னா நம்மளுடைய பிவிசி மெட்டாக்குள்ள சீடு பார்ட்னர் ஆன அத்தனை பேருமே ஃபார்மிங்குள்ள தான் வருவாங்க. ஃபார்மிங் பண்ற அத்தனை பேர்த்திட்ட இருந்தும் உங்களுக்கு டீம் ரெஃபரல் ரிவார்டு 190 டேஸ்க்கு தடை இல்லாம வரும். அப்ப அங்க லட்சக்கணக்கான டாலர்கள் அங்க ஃபார்மிங் ஆகுது. அங்க ஒரு நபர் பண்ணல, 100 நபர்கள் 200 நபர்கள் சேர்ந்து கூட பண்ணலாம். அந்த 100 நபர்கள் 200 நபர்கள் யார் வாய்ப்பு கொடுக்கிறது? யாரோ வாய்ப்பு கொடுத்து வர்றதுக்கு பேரு ஆட்டோஃபில் இன்கம். இந்த பிவிசி மெட்டாவில எந்த ஆட்டோஃபில் இன்கமும் இங்க கொடுக்கல, எல்லாமே ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பேசிவ் இன்கம்ல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறது தான் இந்த பிவிசி மெட்டாவுடைய முழு நோக்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்னங்கிறத தினந்தோறும் இரவு 8 மணி மீட்டிங்ல ஒவ்வொரு லீடரும் அதை அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் ஆக்டிவ் இன்கம் சார்ந்தது, ஆக்டிவ் இன்கம் சார்ந்தது. இன்னைக்கு நாம அந்த இடத்துல இல்லைன்னா நம்மளுடைய வருமானத்தை யார் ஃபில் பண்ணி கொடுக்கிறது? யாராலையும் முடியாது. அப்ப இந்த இடத்துல பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த சிஸ்டமேட்டிக்காக நீங்க நிறைய பார்ட்னர்களை உள்ள இணைச்சிருப்பீங்க. அந்த பார்ட்னர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்கை அந்த இடத்துல சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா போதும், அவங்களுக்கு 200%, நமக்கு டீம் ரெஃபரல் ரிவார்டு 190 டேஸ். அப்ப அந்த சிஸ்டம் சொல்லி கொடுக்கிற அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராஜெக்டை நாம் சரியாக செய்யணும் அப்படின்னா சரியா பயிற்சி எடுக்கணும். சரியா பயிற்சி எடுத்தும் நமக்கு சரியா சில விஷயங்கள் புரியலையா, நம்மளுடைய சப்போர்ட் லீடரை உடனே தொடர்பு கொண்டு அது என்னன்னு கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது எல்லாரும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரீன் உங்களுக்கு கிளியரா தெரியும் நான் நம்புறேன்.
சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர், ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க நியூ டோக்கன் ஃபார்மிங், நியூ டோக்கன் ஃபார்மிங்கை நாம இந்த இடத்துல அப்டேட் பண்றோம். இப்ப நம்ம நார்மலாக என்ன பண்ணிருக்கோம், நிறைய ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிரிட்டீரியா மெயின்டைன் ஆகுது, ரெஃபரல் ரிவார்டு மெயின்டைன் ஆகுது. இதெல்லாம் ரெகுலர், இதெல்லாம் ரெகுலர். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நியூ டோக்கன் ஃபார்மிங் வில் பி the early bird period is 7 days. அதாவது ஒரு 7 நாளைக்கு மட்டும் நம்மளுடைய ஏர்லி பேர்ட் ஆஃபரை சிஸ்டம் நம்ம கொடுத்திருக்காங்க. சோ இது 7 நாளைக்கு பிறகு கண்டினியூ ஆகுமா அல்லது 7 நாளோட இது எண்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. 10ஆம் தேதிக்கு பிறகுதான் அது தெரியும். சோ இப்ப இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். So the early bird reward can be earned the referring view token farming direct during the 7 days. அதாவது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் ஒரு 7 நாளைக்கு கொடுத்திருக்காங்க. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா 1:2 அந்த மெத்தட்ல சிஸ்டம் பயன்படுத்த சொல்றாங்க. 1:2 அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை பார்ட்னர்கள் வேணாலும் டைரக்டாக இந்த பிவிசி மெட்டாக்குள்ள ஃபார்மிங்குள்ள இணைச்சிக்கலாம். சோ ஆனா இங்க 2 பார்ட்னர்கள் இருந்தா கூட உங்களுக்கு இன்கம் அதிகப்படுத்தி கொடுக்க சிஸ்டம் தயாரா இருக்கு. இது ஏர்லி பேர்ட் ஆஃபரா இல்ல லைஃப் டைம் கொடுக்க போற ஆஃபராங்கிறத ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1:2 அப்படிங்கிறது ஏர்லி பேர்ட் ரிவார்டு கேன் ஏர்ன்டு எலிஜிபிள் ஃபார்மிங். ஓகேங்களா? இந்த ஃபார்மிங் பண்ணக்கூடிய எல்லாமே இப்ப ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல ஆட் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் டே நீங்க 1:2 அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க உங்களோட ஐடிக்கு கீழே நிறைய பார்ட்னர் இருப்பாங்க. சோ அதுல 2 பார்ட்னர்கள் ஆக்டிவாக நியூ ஃபார்மிங், அதாவது 100 மடங்கில் பண்ணணும். 100 நீங்க எத்தனை வேணாலும் ஆட் பண்ணலாம். சோ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டாப்ல ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங், உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 ஐடி இருக்கு இல்லையா? சோ 2 ஐடிங்கிறது வேற நபர்களா இருக்கலாம், இல்ல நீங்களா கூட இருக்கலாம். அது உங்களுடைய முடிவு. சோ அப்ப 1:2 அந்த 2லயும் ஒவ்வொருத்தரும் 100 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கும் போது உங்களுக்கு 0.70% ஃபர் டே நமக்கு ரிவார்டு ரிலீஸ் ஆகும். அதாவது ஒரு $100 நம்ம கிரிட்டீரியா 1ல 0.25% கிடைக்கும். சோ இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு 100 கீழே 2 100, அதாவது 100 2 100 ஃபார்மிங் ஆகுது. அதான் 1:2ங்கிறது. அப்போ உங்களுக்கு 0.70%ங்கிறது பர் டே உங்களுடைய ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க, ஏர்லி பேர்ட் ஆஃபருங்கிறது உங்களுடைய ஐடியில நீங்க ஏற்கனவே எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? சோ அந்த ஐடியில மேலும் நீங்க ஒரு $100 அண்ட் எபோவ், அதாவது $100 100 மடங்கில் செயல்பட வேண்டும். $100 கொடுத்து உங்களுடைய டவுன்ல ஒருத்தர் ரமேஷ் இருக்காரு, அவர் ஒரு $100, இந்த பக்கம் சுரேஷ் இருக்காரு, அவர் ஒரு $100. இதுதான் 1:2. மேல ஒரு ஐடி, கீழே 2 ஐடி, 1:2. இந்த சிஸ்டத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை 100 ஃபார்மிங் பண்ணணும்னா நமக்கு 0.70%. சரி சார், நான் 500 இந்த இடத்துல ஃபார்மிங் பண்றேன், மேல ஒரு 500, கீழே ஒரு 500, இன்னொரு 500 நான் பண்றேன் அப்படின்னா அந்த $500க்கும் 0.70%. இல்ல சார் நான் 1000 நான் பண்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த 1000க்கு 0.70%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, கிரிட்டீரியாங்கிற நார்மல் ப்ராஜெக்டுக்குள்ள 0.25 இருந்து 1.25% வரைக்கும் சிஸ்டம் நமக்கு ஸ்பீடு ரிவார்டு கொடுக்குறாங்க. ஆனா இங்க நீங்க 100 மடங்கில் 1:2 நீங்க கரெக்டா ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.70% கிடைக்கும். அப்ப இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆஃபரை சரியா பயன்படுத்துங்க, அனைவருமே பயன்படுத்துங்க. இது ஒரு வாய்ப்பாக நீங்க எடுத்துக்கங்க. சரிங்களா? சோ கிரிட்டீரியாங்கிறது அது அப்படியேதான் நமக்கு வந்துட்டு இருக்கும். சோ ரெகுலர் இன்கம் வந்துட்டு இருக்கும், ரெஃபரல் ரிவார்ட் வந்துட்டு இருக்கும். சோ இப்ப பண்ணக்கூடிய இந்த 7 days எல்லாமே ஏர்லி பேர்ட் ஆஃபருக்குள்ள போயிட்டு நமக்கு அதிகமான ரிவார்டுகளை கொடுக்கும். அதுதான் ஏர்லி பேர்ட் ஆஃபர்.
ரெகுலர் பிளான் அதுக்குள்ள நம்மளுடைய ஃபார்மிங் போகாது. நீங்க செல்ஃப் ஃபார்மிங், அதர் ஃபார்மிங் எது கொடுத்திருந்தாலும் அது நேரடியாக ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல தான் அது ஆட் ஆகும். ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல தான் அது ஆட் ஆகும். ஓகேங்களா? சோ அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிங்க. ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறது 1:2, ஈச் ஒன் ஐடி $100, மினிமம் $100. 1:2ங்கிறது ஒரு ஐடி கீழே 2 ஐடி, ஒவ்வொரு ஐடியிலும் $100 மினிமம் செல்ஃப் ஃபார்மிங். 100 மடங்கில் நீங்க எத்தனை வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? சூப்பர். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டே பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் 0.70% பர் டே குவாலிஃபிகேஷன் இன் ஒன் டே. ஸோ செகண்ட் டே என் எக்ஸ்ட்ரா இன்கம்ல எவ்வளவு வருதுன்னா 0.60%. நீங்க அதுவே 1:2ல நீங்க 2வது நாள் கால்குலேஷன்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.60%. 3வது நாள் கால்குலேஷன்ல பண்றீங்கன்னா 0.50% எக்ஸ்ட்ரா இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா 4வது நாள் நீங்க பண்ணக்கூடியது 0.40% ரிவார்ட். ஸோ 5வது நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா 0.30%. 6வது நாள் 0.20%. 7வது நாள் 0.10%. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மொத்தம் 7 நாள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கும் 10 பாயிண்ட் அங்க லாப்ஸ் ஆகுது. சோ இருந்தாலும் நாம ஆஃபர்னு வந்துருச்சுன்னா அதை முந்திக்கணும், வாய்ப்புன்னு வந்தாலும் முந்திக்கணும். சோ இது ஆஃபர் அப்படிங்கிறது. இந்த ஆஃபரை கடைசி வரை தொடர்ந்து கொண்டு போறாங்களா அப்படிங்கறது 10ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும். ஆனா இந்த ஆஃபர் அருமையான ஒரு வாய்ப்பு. கிரைட்டீரியா 2 முடிக்கிறதுக்கு நமக்கு 5 பார்ட்னர்கள் 500 எபோவ் பண்ணிருக்கோம். மேல ஒரு ஐடியில 500 அண்ட் எபோவ் பண்ணிருக்கோம். ஸோ 0.50% கிடைக்கும். ஆனா இங்க 0.70% நீங்க 100 100 100 1:2 இது பண்ணிருந்தாலே 0.70% கிடைக்குது அப்படின்னா இதுதான் ரியலி என்ஜாய்மெண்ட் பெனிஃபிட் ஏர்லி பேர்ட் ஆஃபர். அப்ப இந்த ஆஃபரை சரியா எல்லாருமே புரிஞ்சுக்கிங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நோட் பாயிண்ட். இந்த சேம் வே ஃபார்மிங் அண்ட் ரெஃபரல் ரிவார்ட் ஏர்லி பேர்ட் ரிவார்ட்ஸ் கேன் பி earned டெய்லி. அதாவது சேம் வே நீங்க நம்ம ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரிவார்டும் இதுவும் எல்லாம் விங்கிலாகி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெகுலரா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துவாங்க. நியூ டோக்கன் ஃபார்மிங் வில் பி டன் மல்டிபிள் ஆஃப் 100 USDT ஒன்லி. அதாவது 100 மடங்கில் நீங்க இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை சரியா பயன்படுத்தணும். இப்ப நான் 100 போட்டிருக்கேன், 130 போடலாமா? அது போடாதீங்க. 100னா 100, அடுத்து ஒரு 100, அடுத்து 200, இப்படி கூட நீங்க போடலாம். 100 200 500 கூட போடலாம். ஆனா 130 170 அப்படிங்கறத நம்ம நார்மல் செல்ஃப் ஃபார்மிங் பண்ற மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல. ஓகேங்களா? ஸோ அப்ப 20%ங்கிறது ஓகே. இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபருக்குள்ள இந்த டைம் முடிஞ்சு வந்தா கூட 20% அப்படிங்கிறது பர் டே ரிவார்ட். ஸோ அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை நாம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டெய்லி ரிவார்டை அதிகமாக எடுக்க முடியும். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கிரிட்டீரியா பத்தி நான் 5 கிரிட்டீரியாவை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதுல கிரிட்டீரியா 2ல வந்து 0.50% இல்லையா? ஸோ கிரிட்டீரியா 3ல 0.75%. ஆனா இங்க கிரிட்டீரியா 3க்கு உண்டான ஸ்பீடு இங்க கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஏர்லி பேர்ட் ஆஃபர் லான்ச்சிங் ஆகும்போது கிரிட்டீரியா 2 நியூவா யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு கிரிட்டீரியா 4ல வரக்கூடிய டெய்லி ரிவார்டு 1% கிடைச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே டைரக்டா 5 பார்ட்னர்கள் 500 என்று எபோவ் கீழே பண்ணிருந்து மேல டாப் ஐடியில் 500 எபோவ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு 1%ங்கிறத சிஸ்டம் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது அடுத்ததாக 7 days ஆஃபர்ல இதை கொடுத்திருக்காங்க. ஸோ இதையும் நம்ம மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது சிஸ்டம். ஏன்னா எல்லாருமே பயன்படணும். அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நிறைய பேர்த்தால அதை அப்டேட் பண்றதுக்கு தெரியல, முடியல.
ஆனா இந்த இடத்துல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, இது எல்லாம் உங்களால முடியுங்கிற அளவுக்கு தான் இந்த வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை திரும்ப ஒரு முறை சொல்றேன், திரும்பவும் நீங்க சரியா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்ககிட்ட டீம் டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டு வேல்யூல இருக்கக்கூடிய டாலரை வைத்து நீங்க இந்த இடத்துல ஏர்லி பேர்ட் ஆஃபருக்கு வரலாம், அல்லது வெளி வேலட்ல இருக்கக்கூடிய கனெக்டட் வேலட்ல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை வைத்து இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை நீங்க அப்டேட் பண்ணலாம். ஆனா சிலர் கேக்குறீங்க, யூசர் வேலட்ல இருக்கக்கூடிய டாலரை ஏர்லி பேர்ட் ஆஃபருக்கு கொண்டு போக முடியுமான்னு கேட்டு, கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. அது செல்ஃப் ஃபார்மிங்க்கு மட்டும்தான் அது பயன்படும், வேலட் ஃபார்மிங்காக. அடுத்து இன்னொருத்தர் கேக்குறீங்க, என்னுடைய ரிவார்டு வேல்யூல ஒரு $50 இருக்கு, நான் வெளியே இருந்து ஒரு $50 ரெண்டையும் இணைக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அப்படிலாம் இணைக்க முடியாது. ரிவார்டு வேல்யூல முழுசாக $100 இருந்தது அப்படின்னா நீங்க யாருக்கு வேணாலும் ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். அதே போல வெளியே பிவிசி மெட்டா எவ்வளவு இருக்கோ அதை நீங்க $100 வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீங்க அதை ஏர்லி பேர்ட் ஆஃபரை உங்களுக்கோ இல்ல அதர் ஃபார்மிங்கோ நீங்க பண்ணி கொடுக்கலாம். சார் வெளியே இருக்கக்கூடிய காயினும் எனக்கு ஒரு $50 தான் இருக்கு அப்படின்னா ஒரு $50 வாங்கி நீங்க ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இத பண்ணுங்க. 1:2 1:2ங்கிறது ஒரு ஐடி மேல கீழே 2 ஐடி, ஈச் ஒன் ஐடியும் $100 மல்டிபிள். ஒவ்வொரு ஐடிக்கும் $100 வீதம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எவ்வளவு டாலர் வேணாலும் நீங்க ஃபார்மிங் பண்ணலாம். அதுல எவ்வளவு எந்த டேல நீங்க ஆப்ரேட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேக்கு உண்டான ஸ்பீடு ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபரை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த 7 days ஏர்லி பேர்ட் ஆஃபர். ஸோ நேற்று பண்ணவங்களுக்குலாம் இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு, என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத 7 to 9 நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இது எத்தனாவது டே, ஏன்னா இடையில ஒரு நாள் அப்டேட் போயிருக்கு, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வெறும் $100 கூட ஏர்லி பேர்ட் ஆஃபரை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. 70%. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஐடியில 100, உங்களுக்கு கீழே 2 ஐடிகள 100 100. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ மீண்டும் சொல்றேன், 10ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் கண்டினியூ ஆகுதா அல்லது டிஸ்கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வாழ்த்துக்கள். ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல அனைவரும் உள்ள வாங்க, அனைவரும் 0.75% ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக நம்ம ரெகுலர் பிளானான கிரிட்டீரியாவுக்கு நம்ம போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் எவ்வளவு பேர் நம்ம கிரிட்டீரியாவை சரியா புரிஞ்சுக்கிட்டோம், சரியா படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிரிட்டீரியாவை நம்ம சரியா படிக்கல அப்படின்னா நம்மளுடைய பிசினஸை நம்ம எப்படி க்ரோ பண்றது? ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரிட்டீரியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிட்டீரியாவை நீங்க எல்லாருமே சரியா படிங்க, சரியா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் இந்த சீடு பார்ட்னர் அந்த டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும், எப்போதுமே அது இருக்கும். இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுல சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு $2,500 அண்ட் எபோவ் இருந்தால் போதும். $10 பிவிசி மெட்டாவை ஸ்டேக்கிங் பண்ணிடுவாங்க நம்மளுடைய வேலட்ல. $11 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஒரு $5 உண்டான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய $5 உண்டான பிஎன்பிஐ நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலா $26 × 95 $2,500 ரூபாய். அப்ப இந்த $26 வைத்து நம்ம இவ்வளவு பெரிய விர்ச்சுவல் லேண்ட்ல ஒரு பார்ட்னரா உருவாக முடியும் அப்படின்னா ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது? ஏன் நம்ம இந்த வாய்ப்பை இன்னொரு நபருக்கு கொடுக்க கூடாது? நிறைய நபர்கள் நம்ம செய்யற தவறு என்ன தெரியுங்களா? நம்ம அவருக்கு நாம சொன்னா கேட்க மாட்டாரு, நாம சொன்னா அவர் செய்ய மாட்டாரு, அவர் நிறைய பண்ணிருக்காரு, நிறைய விட்டுருக்காரு, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை முதல்ல வெளியே தூக்கி போடுங்க. அவரு எவ்வளவு வேணாலும் இழந்து
இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் விட்டுருக்கட்டும். ஆனா பிவிசி மெட்டாலை ₹1 கூட அவங்க இழக்க முடியாது. காரணம், இந்த 2500 உண்டான பொருள் ப்ராஜெக்ட் முழுவதும் அவர் கையில தான் இருக்கும். அதனால நீங்க தைரியமாக இந்த $26 உண்டான சீடு பார்ட்னரை அவரிடம் ப்ரமோட் பண்ணலாம். மினிமம் 26, மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் சீடு பார்ட்னர்களை ஸ்டேக்கிங் பண்ணலாம். யூசர் வேலட்ல உங்களுக்கு காயினை சேமிச்சு வைக்கலாம். ஓகேங்களா? ரைட். சீடு பார்ட்னர் ஆனவுடன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபார்மிங் பண்ணுவதற்கு உண்டான பர்மிஷன், அதாவது ஒரு ஐடி நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகும், விர்ச்சுவல் ஐடி. அந்த ஐடியில உலகம் முழுவதும் நம்ம பிசினஸ் பண்ணிக்க முடியும். காரணம், நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் அதை பண்ணலாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அடுத்து இதுல வாங்கக்கூடிய அந்த ஸ்டேக்கிங் பண்ணக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி, இந்த பிவிசி மெட்டா. இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது இனி வருங்காலத்துல ஒரு ஃபியூச்சர் ஆஃப் மணியாக மாறுது. ஸோ உலகம் கிரிப்டோ கரன்சியை தான் இனி கையில எடுக்கும். அதுலயும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி காயினை கண்டிப்பாக இந்த உலகம் கையில எடுக்கும். அப்படிப்பட்ட இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கனுடைய ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள தான் நாம ஒரு சீடு பார்ட்னராக இணைந்து செயல்படுறோம். இதுல செயல்படுற அத்தனை பேரும் செல்ஃபா பண்ணாலும் சரி, ஒரு டீமா பண்ணாலும் சரி, அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது சர்வ நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நான் சேர்ந்த எனக்கே ஒரு இன்றைய காலகட்டங்களுக்கு ஒரு 200 பிவிசி கிடைக்குது அப்படின்னா, அந்த 200 பிவிசியினுடைய விலை மாற்றத்தின் நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு $100 அண்ட் எபோ. ஒரு 10 வருடம் பார்க்கும்போது $1000 அண்ட் எபோ. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா இருக்கும்? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஆரம்பிச்சு கோடி கணக்குல வந்து நிற்கும். எது? இந்த $2500 ஒரு சீடு பார்ட்னர் உருவாக்கக்கூடிய அத்தனை பேரும் கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை சிஸ்டம் நம்ம கொடுத்திருக்கு. அப்படின்னா நாம முதல்ல இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து பாருங்க. உங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் சீடு பார்ட்னர்லயே லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிப்பது நிச்சயம். அப்ப இந்த பிசினஸை அவங்களுக்கு புரியாம தான் அவங்க நீங்க சொல்றதை கேட்காம இருந்திருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களால புரிய வைக்க முடியலாம், இன்விடேஷனை கையில் எடுங்க, இன்வைட் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வர வைங்க. இங்க பேசுறதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க. காலையில 5:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு, இரவு 8 மணிக்கும் மீட்டிங் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டோக்கன் ஃபார்மிங்கிற ப்ராஜெக்டை நம்ம பார்ப்போம். இந்த டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ங்கிறது என்னன்னா, விதைக்கிறதுன்னு அர்த்தம். நான் ஒரு பெரிய லேண்ட் வாங்கிட்டேன், இந்த லேண்ட்ல நான் எவ்வளவு விதைகளை விதைக்கிறேனோ அதுக்கு உண்டான ரிவார்டு எனக்கு கிடைக்கும், அதாவது விளைச்சல் கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல அந்த விளைச்சலினுடைய எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிவார்டு ஸ்பீடு கிரிட்டீரியா அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 5 விதமான ஸ்பீடு ரிவார்டை, அதாவது விளைச்சலை நம்ம கையில கொடுக்குறாங்க. லிமிட் கிரிட்டீரியாங்கிற ஒரு 5 விதமான இன்கம் அதிகப்படுத்தி கொடுக்கிற உண்ட 5 கிரிட்டீரியா நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் டீம் ரிவார்ட். நம்மளுடைய டீம்ல ஒவ்வொருத்தரும் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபரல் ரிவார்டையும் சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 விதமான ரிவார்ட் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல இருக்கு. ஏன்னா ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல தான் லட்சங்களும் கோடிகளும் நாம் சம்பாதிக்கப்போம். ஃபார்மிங்ல தான் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கப்போம். வாருங்கள், கிரிட்டீரியா 1 நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ மினிமம் $100 அண்ட் எபோ. மினிமம் $100 அண்ட் எபோ. நீங்க எவ்வளவு வேணாலும் இந்த இடத்துல பண்ணலாம். 130, 120, 150, 160 எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். ஸோ 100 அண்ட் எபோ, 100 மடங்கில் அண்ட் எபோ நீங்க பண்ணுங்க. ஸோ கிரிட்டீரியா 1 நீங்க அச்சீவ் ஆகலாம். ஸோ இன்ட்டு 200% உங்களுக்கு $200 ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.25%. நீங்க இதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு $0.25னா 800 நாளையில நம்மளுடைய ரிவார்டு 200% ரிவார்டும் நமக்கு டெய்லி 0.25 நமக்கு கிடைச்சிடும். இதுதான் கிரிட்டீரியா 1. அதுவே கிரிட்டீரியா 2 அப்படிங்கிறது நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $500 அண்ட் எபோ இன்ட்டு 200% ரிவார்டு நமக்கு $1000 நமக்கு ரிவார்டு கிடைக்கும். இந்த $1000 நமக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிட்டீரியா 2 அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டைரக்ட் ரெஃபரல்ல குறைந்தது 5 பார்ட்னர்கள்
நம்மளை போலவே 500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் அங்க பண்ணியிருந்தால் போதும். சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு டெய்லி ரிவார்டோட ஸ்பீட் எவ்வளவுங்க? 0.50% நமக்கு கிடைக்கும். 0.50%. கிரிட்டீரியா 2 அச்சீவர் அப்படின்னா டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.50%. அந்த 0.50% கிரிட்டீரியா 2 அச்சீவரா நீங்க மாறணும் அப்படின்னா செல்ஃப் ஃபார்மிங்ல $500 அண்ட் எபோ, டைரக்ட் ரெஃபரல்ல 5 பார்ட்னர் 500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங். அப்ப நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டுமே 2.50 நமக்கு கிடைக்கும் பர் டே. நம்மளுடைய ரெஃபரல் ரிவார்டு 1.25 பர் டே, 190 டேஸ் நமக்கு கிடைக்கும். மொத்தம் 3.75 USD ரிவார்டு பர் டே நமக்கு இன்கமாக கிடைக்கும். மினிமம் $3.75 மினிமம். மேக்சிமம் அன்லிமிட்டடாக நீங்க இந்த கிரிட்டீரியா 2ல நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப இங்க கிரிட்டீரியா 2 வரணும்னா நம்ம என்ன பண்ண 1:5 நம்ம ஒரு 500, நம்ம கீழே 5 பார்ட்னர்கள் 500 அண்ட் எபோ. நமக்கு மினிமம் 3.75, மேக்சிமம் அன்லிமிட்டடாக பர் டே நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு உண்டான எஃபோர்ட்டை நம்ம தெரிந்து கொள்ளலாம். கிரிட்டீரியா 3 டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 0.75% இந்த இடத்துல மாறும். அப்ப இந்த கிரிட்டீரியா 3 அச்சீவரா வரணும் அப்படின்னா நம்ம செல்ஃப்ல $1000 அண்ட் எபோ இன்ட்டு 200%, கிட்டத்தட்ட $2,000 ரிவார்டாக நமக்கு சிஸ்டம் தராங்க. அப்ப இந்த கிரிட்டீரியா 3 அச்சீவர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 10 பார்ட்னர் 1000 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங். ஓகேங்களா? ஸோ இது பண்ணியிருந்தா போதும். நமக்கு செல்ஃப் ரிவார்டு $7.50, ரெஃபரல் ரிவார்டு $5, மொத்தம் $12.50 பர் டே USD நமக்கு கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. மினிமம் $12.50 அப்படின்னா மேக்சிமம் இங்க நீங்க அன்லிமிட்டடாக நீங்க சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரிட்டீரியா 4 டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1%. டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு 1%. அப்ப கிரிட்டீரியா 4 அச்சீவ் ஆகணும்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்கை 2500க்கு அதிகப்படுத்தணும். 2500 USD அண்ட் அபோ 200% ரிவார்ட், கிட்டத்தட்ட 5000 USD ரிவார்டாக நமக்கு கிடைக்கும். அப்ப அடுத்ததாக நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 15 பார்ட்னர்கள் 2500 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் இங்க பண்ணிருக்கோம். அப்ப நம்மளுடைய செல்ஃப் ரிவார்டு மட்டுமே $25 பர் டே. நம்மளுடைய ரெஃபரல் ரிவார்டு $18.75 பர் டே. மொத்தம் $43.75 பர் டே USD ரிவார்டு நமக்கு கிடைக்கும். பர் டே மினிமம் $43.75 மினிமம். மேக்சிமம் நீங்க 400 சம்பாதிக்கலாம், 4000 சம்பாதிக்கலாம், 4 லட்சம் கூட நீங்க சம்பாதிக்கலாம் கிரிட்டீரியா 4. ஓகேங்களா? ஸோ அடுத்து கிரிட்டீரியா 5. இந்த கிரிட்டீரியா 5 அப்படிங்கிறது நமக்கு டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 1.25%. அப்ப இந்த கிரிட்டீரியா 5 வந்தா 1.25% கிடைக்குதுன்னா அப்ப இந்த கிரிட்டீரியாவுக்கு எப்படி வர்றது? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்கை கொஞ்சம் கூட்டணும். நம்ம ஏற்கனவே 100 பண்ணியிருப்போம், அடுத்து 500 பண்ணியிருப்போம், அடுத்து 1000 பண்ணியிருப்போம், அடுத்து 2500 பண்ணியிருப்போம். இதெல்லாம் எதுக்காக? நம்மளுடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய கோல் செட்டிங்காக, இல்லையா? ஸோ அடுத்ததாக அடிஷ்னலா அந்த ஆட் பண்ணணும். ஒரு $5000 கம்ப்ளீட் பண்றோம் நம்மளுடைய செல்ஃப் ஐடியில. அப்ப நம்மளை போலவே நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் இருக்கக்கூடிய ஒரு 20 பார்ட்னர்களை 5000 அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் மெயின்டைன் பண்றாங்க. அப்ப நமக்கு செல்ஃப் ரிவார்டு மட்டும் $62.50, ரெஃபரல் ரிவார்டு $50. அப்ப டோட்டலாக 112.50 USD நமக்கு பர் டே ரிவார்டாக நமக்கு கிடைக்கும். பர் டே $112.50 அப்படின்னா மினிமம் மாதம் 3 லட்சம் டு 5 லட்சம் ரூபாய் மினிமம். மேக்சிமம் அன்லிமிட்டெட் பர் டே இன்கம் 1 lakh அண்ட் எபோ சர்வ சாதாரணமாக உங்களால ஏர்ன் பண்ண முடியும் கிரிட்டீரியா 5. அப்ப நம்மளுடைய கோல் செட்டிங் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டேன். நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா? இந்த வீடு கட்டணும், இந்த எஜுகேஷன் பண்ணணும், இந்த கடனை அடைக்கணும், இந்த காரணங்களை நான் சரி பண்ணணும்,
எனக்கு இவ்வளவு பணம் தேவை அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம எடுத்துட்டோம். அதுக்குண்டான ஒரு கோல் செட்டிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பாக லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக நீங்க பிவிசி மெட்டாக்களை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். கிரிட்டீரியா 5 அப்படிங்கிறது உங்களுடைய கோல் செட்டிங்கா இருக்கும். கிரிட்டீரியா 5 அப்படிங்கிறது உங்களுடைய கோல் செட்டிங்கா இருக்கணும். இப்ப இமிடியட்டாக ஏர்லி பேர்ட் ஆஃபரை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஏர்லி பேர்ட் ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்ததாக கிரிட்டீரியா 5 கோல் செட்டிங் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக நீங்க இந்த பிவிசி மெட்டாவில சம்பாதிக்க முடியும். பிவிசி மெட்டாவில மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இங்க மட்டும்தான் நோ ரிஸ்க் நோ லாஸ். நோ ரிஸ்க்னு என்ன தெரியுங்களா? நீங்க இந்த இடத்துல பெருசா நீங்க எஃபோர்ட் போட வேண்டியதுல எனக்கு நிறைய படிச்சிருக்கணும், நிறைய இங்கிலீஷ் தெரியணும், நிறைய எனக்கு பேச தெரியணும், நிறைய நெட்வொர்க் அனுபவம் இருக்கணும், அதெல்லாம் இங்க கிடையாது. அந்த ரிஸ்க் இதுல கிடையாது. உங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஏன் எனக்கு பேச கூட தெரியாது அப்படின்னா கூட இந்த பிவிசி மெட்டாவில நீங்க லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அதுதான் நோ ரிஸ்க் நோ லாஸ். என்ன தெரியுங்களா? நீங்க இந்த இடத்துல ஃபார்மிங் பண்றது உங்களுக்கு 200% ரிவார்ட். அதை எவ்வளவு விரைவா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிஸ்டம் கிரிட்டீரியாங்கிற பேர்ல நமக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கிரிட்டீரியாவை சரியா படிச்சிட்டோம்னா நம்ம விரைவா எடுப்போம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ₹1 கூட நமக்கு லாஸ் கிடையாது. அப்ப நம்ம இந்த இடத்துல நோ லாஸ்ல இருக்கும். நோ ரிஸ்க் நோ லாஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய நபர்கள் கிரிப்டோ அப்படின்னாவே அதுல லாஸ் இருக்கும், லாபமும் இருக்கும், லாஸ் இருக்கும், லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையாக ஒரு கிரிப்டோ துறையில ஒரு ஃபார்மிங் ப்ராஜெக்ட் மூலியமாக நமக்கு அன்லிமிட்டெட் இன்கம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த பிவிசி மெட்டா சிஸ்டம் தான் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி. இந்த பிவிசி மெட்டா இருந்துச்சு அப்படின்னா உலகம் முழுவதும் நீங்க எங்க வேணாலும் இந்த பிவிசி மெட்டாவை நீங்க என்கேஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப அருமையாக நம்மளுடைய கோல் செட்டிங்ல அத்தனை பேருமே நம்ம அச்சீவ் பண்றது சர்வ நிச்சயம். சோ நீங்க மட்டும் அச்சீவ் பண்ணா போதுமா? உங்களால எத்தனை பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு கொடுங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கல, நம்மளை டிஸ்கரேஜ் பண்றாங்க, டோன்ட் வெரி, அதை பத்தில நீங்க கவலையே படாதுங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நாம கொடுக்க தயாரா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கடவுள் இந்த இடத்துல மழை வரணும் அப்படின்னா இந்த ஏரியால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்துலாம் மழை பெய்யாது, பொதுவா பெய்யும். அது நல்லவங்களுக்கு பயன்படும், கெட்டவங்களுக்கும் பயன்படும். சோ அப்ப இந்த இடத்துல ஆள் பார்த்து ஆடை பார்த்து எந்த ஒரு பிரபஞ்சமும் செயல்படாது. அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஒரு ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாம அனைத்து பார்ட்னர்களுக்குமே இந்த வாய்ப்பை வளர்ந்துங்க கொடுங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மட்டம் அவங்களுடைய கமிட்மெண்ட்ல அச்சீவ் பண்ணி அவங்களும் ஒரு கோல் செட்டிங்ல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மனதார உங்களை வாழ்த்துவாங்க, மனதார பிளெஸிங் பண்ணுவாங்க. சோ அந்த பிளெஸிங் உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்த்துக்களோட நம் வருமானம் சம்பாதிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சால சிறந்தது. ஏன்னா மற்றவங்க ஆசீர்வாதம் பண்ணி இவரால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன், அவரும் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அந்த உள் மனதில் இருந்து அவங்க சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம அனைவரும் ஆரோக்கியமாவும் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் கான்செப்ட் தான் இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங். சரிங்களா? சோ அதனால இந்த கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங்க சரியா புரிஞ்சுக்குங்க, சரியா பயிற்சி எடுங்க, நல்லா படிங்க, பொறுமையா கூட நீங்க நல்ல பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்டை கூட நீங்க தாமதப்படுத்தாதீங்க. பிரசன்டேஷன் பண்ண கூடிய டைம்ல கரெக்டா நீங்க பண்ணிடுங்க. இவர்கிட்ட நீங்க பண்ணலாமா அப்படின்னு நினைக்காதீங்க, இமிடியேட்டா போங்க, நான் பிவிசி மெட்டா பண்றேன், இந்தாங்க இந்த பிவிசி மெட்டாவில நிறைய லைஃப் சேஞ்சிங் இருக்குது, மாற்றங்கள் இருக்கு, வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு சின்ன விசிட்டிங் கார்டையாவது அவங்க கையில கொடுத்துட்டு அவங்களை இன்வைட் பண்ணி பாருங்க. ஒரு 1000 விசிட்டிங் கார்டு அடிங்க, 1000 நபர்களுக்கு ப்ரமோட் பண்ணுங்க. அதுல 1000 விசிட்டிங் கார்டுக்கு உண்டான 1000 நபர்கள் வரணுங்கிறது உங்களுடைய கான்செப்ட் இல்ல, என்னுடைய கான்செப்ட் இல்ல. 10 நபர்கள் வந்தா கூட மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்க வர முடியும்.
அந்த 10 நபர்களை நீங்க வாழ வைத்தீங்க அப்படின்னாவே 1000 நபர்கள் என்ன, லட்சம் நபர்கள் உங்களுடைய டீம்ல இணைவாங்க பார்ட்னர்ஸாக. அதனால பிவிசி மெட்டாவை நல்லா படிங்க, நல்ல பயிற்சி எடுங்க, நல்ல முயற்சி எடுங்க. நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். ஓகேங்களா? சோ அதே போல இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறதை எல்லாருமே பயன்படுத்துங்க. காம்பவுண்டிங்க நிறைய பேர் தெரியுமா தெரியாதா இல்ல பயன்படுத்துறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. இதை பயன்படுத்துங்க. ஒரு $1000 வந்தா 25% மட்டும்தான் நம்ம இன்கமா வெளியே எடுக்கணும். மீதி 60% ரீஃபார்மிங் பண்ணணும். 15% சிஸ்டம் சேவ் பண்ணுது அப்படின்னா இந்த ரீஃபார்மிங் திரும்ப அடுத்த மாசம் நமக்கு அதிகமான இன்கம்மை இந்த 25%ல கிடைக்கும். அதுக்காக தான் லைஃப் டைம் நீங்க இன்கம்மை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த காம்பவுண்டிங் லைஃப் டைம் இன்கம் பிளான். சோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு $1000 இந்த மாசம் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு $30 to $35 தான். அதை ஒரு மாசம் முடிவில் 15% சிஸ்டம் சேவிங்ஸ்க்காக நம்ம பேர்ல எடுத்து வைக்கிறாங்க. திரும்ப அதை நம்ம ஃபார்மிங் பண்றதுக்கு தான். 60% திரும்ப ஃபார்மிங்க்கு கொடுங்க. சிஸ்டம் சொல்லல, நாம சொல்றோம். 25% நீங்க INR கேஷ் பண்ணிக்கங்க. இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாசம் 23,000, அடுத்த மாசம் ஒரு 30,000, அடுத்த மாசம் ஒரு 35,000, அடுத்த மாசம் ஒரு 50,000, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா கூடுதலா போய் இந்த 25% பர் மந்த் இன்கம் 1 lakh and above உங்களால சர்வ சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். உடனே நீங்க கேட்கலாம், சார் நான் எனக்கு கேட்க மாசம் $1000 வருது, எனக்கு டெய்லி $1 தானே வருது அப்படின்னா, அந்த $1 இருந்தாலும் சரி, சிஸ்டம் பிரிக்கிறது போல 3ஆக நீங்க பிரிங்க. சரிங்களா? 15%, 60%, 25% பிரிங்க. ஒரு மாசம் ஃபுல்லா அப்படியே எழுதிட்டு வாங்க டெய்லி இன்கம் சார்ட்ல. அப்பதான் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, நீங்க எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் இந்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு, அடுத்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு, அதுல 60% எவ்வளவு வந்திருக்கு, 15% எவ்வளவு இருக்குங்கிறது தெரியும். அடுத்த 60% ரீஃபார்மிங் பண்ணுனா உங்களுடைய மீண்டும் அந்த வருமானத்தை அதிகமா வருதா குறைவா வருதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ காம்பவுண்டிங்க சரியா பயன்படுத்துங்க. நீங்க அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு அச்சீவரா வர முடியும். உங்களுடைய கமிட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆக முடியும். உங்க கேர்ள் செட்டிங்ல கண்டிப்பாக விரைவில் ஜெயிக்க முடியும் சொல்லிக்கிட்டு இன்றைய பிரசன்டேஷனை உங்களிடம் நான் மனமகிழ்ச்சியோட விடைபெறுகிறேன். சோ வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து வாழ்கிறோம்ன்ற மன மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. காரணம், இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை ஒவ்வொரு நாளும் காலை 5:30க்கு நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல நிறைய பேர் எப்படி வந்திருக்கீங்க, எந்த எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவா இருங்க. ஏன்னா நேர்மறை சிந்தனைகளோட ஒரு நல்ல விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் ஆக முடியும். ஏனென்றால் நீங்கள் அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர், பிறப்பால் வெற்றியாளர். நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு தான் இந்த பூமிக்குள்ள வந்திருக்கிறீங்க. சோ உங்களுக்கு வெற்றிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக விரைவில் நீங்கள் அத்தனை பேரும் வெற்றியாளராக வர முடியும். தினம் 1 லட்சம் வருமானத்தை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு மனமகிழ்ச்சியோட இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு உங்களுடன் சந்திக்கிறேன். ஏர்லிபேர்ட் ஆஃபரை நீங்க அனைவரும் சரியாக படிங்க, சரியா பயிற்சி எடுங்க. உடனடியாக ஏர்லிபேர்ட் ஆஃபரை அனைவரும் பயன்படுத்தி நிறைய வருமானங்களை ஏர்ன் பண்ணுங்க. வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோ நீங்கள் உண்டில் அப்படிங்கிற வேலட்டை நான் ஓபன் பண்ண சொல்லியிருந்தேன். சோ அதை நிறைய பேர் இப்போ ஓபன் பண்ணிட்டீங்க. முடிந்த அளவுக்கு தினம் ஒரு பிவிசியாவது சேமிச்சு வைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, பொருளாதார மாற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும். தினம் ஒரு பிவிசி அப்படின்னா வருஷம் 365, 10 வருஷம்னா 3650. ஒரு பிவிசி $10 என்ன வரும், $100 என்ன வரும், $1000 என்ன வரும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 10 வருஷத்துல பல கோடி ரூபாய் வருமானத்தை சேமிப்பு மூலியமாகவே நீங்க சம்பாதிக்க முடியும்னு நான் சொல்றேன். அப்ப ஃபார்மிங் முறையில ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு இந்த செஷன்ல என்னென்ன புரிதல் இருக்குதோ அதை நீங்க உடனடியாக 1 நிமிடங்கள் எடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் பேசலாம், வாங்க பேசலாம். சார் காலை வணக்கம்.
உற்சாகமான காலை வணக்கம். பிரைட் சார் காலை நாகராஜன் சார், வணக்கம். சொல்லுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு மீட்டிங் நல்லா தெளிவாக புரியுற மாதிரி தெளிவாக இருந்துச்சு சார். ஏர்லி பேர்டு ஆஃபர் $100 வரலான்னு சொல்லியிருக்கீங்க. $100 நம்ம 20 பேரை கொடுத்து கிரிட்டீரியா 1 2 3 வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதில் 2 பேர் தான் கீழே ஒரு 100 கொடுத்து கீழே 2 பேர் 200 100 கொடுத்தாவே நமக்கு ரிவார்டு 70% வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. 70% 50 60 ஆகி 50 ஆகி 40 கீழே அப்படி ஒவ்வொரு நாளாக 10% குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இதை பாமிங் பண்ண நம்ம இதை போன ஏற்பாடுகள் ஆஃபரில் அவங்க உள்ள வந்து இதை டோக்கன் இது போ பாமிங் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். இது வந்து நல்லா புரியுது சார். இந்த 7வது நாள் கடைசி நாள் தான் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா 7வது நாள் தானே ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த இது இருக்குதா இல்லையான்னு தெரியலைங்கிறோம். ஆனால் அந்த 7வது நாள் வந்து எனக்கு போடு உனக்கு போடுன்னு அந்த 7வது நாள் தான் வந்து நிற்போம். ஆனால் 100 பேர் 50 பேர் கூட இல்லை, 10 20 பேர் 30 பேர் 100 எவ்வளோ பேர் வரோம்னு தெரியல. அந்த கடைசி இன்னைக்கு வந்து எல்லாரும் உங்ககிட்ட செல்ல நீட்டுவோம். இந்த மீட்டிங்கில் தான் கற்றுக்கலாம், பயிற்சி முயற்சி எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிடுங்க. ஆனால் மீட்டிங் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஏன்னா கம்பெனி ரிவார்டு வந்து காலையில் 7 மணிக்கு நான் போட்டுறாங்க. $7 $8 எனக்கு ஒரு $9 வருது ஒரு நாளைக்கு. $9 7 மணிக்கு நான் போட்டுறாங்க. அது வேலை சிஸ்டம் வேலை செய்யுது. லீடர் உங்கள் வேலை செய்கிறீங்க, மீட்டிங் தான் எடுக்கிறீங்க. டெய்லி 5 மணிக்கு மீட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த மீட்டிங் எடுக்க நாங்கள் வந்து நம்ம தூங்கினாலும் நமக்கு ரிவார்டு வந்துடுதுன்னு நினச்சி நாங்கள் இருக்கிறோம் வீட்டில். ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாவே நல்லா இதை கற்றுக்கலாம் சார். பயிற்சி முயற்சி வேணும். இது எல்லாத்துக்கும் புரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நமக்கு ரிவார்டு வந்துட்டா போதும் நினச்சிட்டு ஒரு $1000 போட்டிருக்கோம், நமக்கு ரிவார்டு டெய்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கம்பெனி செய்து எங்கள் லீடரு நீங்கள் வந்து மீட்டிங் எடுக்கிறீங்க. மீட்டிங் வந்து கலந்துக்கிறது நல்லது. அனைவரும் வந்தால் கற்றுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் சார். ஒவ்வொரு நாளும் நல்லா ஃபார்மிங் பண்ணலாம். இந்த சீடு பார்ட்னர் 1 2 3 4 5 இந்த கிரிட்டீரியா 5 வரலாம் போட்டால் எவ்வளோ வருது தெளிவாக ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம். 2500 கட்டினாவே கோடிகள் சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ஃபார்மிங் சீடு பார்ட்னர் நம்ம ஆகிட்டோம்னா இது எவ்வளோ வருதுன்னு தெரியல. மாதம் 5 லட்சம் 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் இதில் நிறைய பணம் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் மீட்டிங் வர்றதுக்கு பயப்படுறோம். வந்தால் பேச சொல்லிடுங்கன்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்களேன்னு தெரியலைங்க. இந்த மாதிரி இருக்குது சார். ஆனால் இது நல்ல கண்டிப்பாக அனைவருக்கும் நல்ல உற்சாகமாக வந்து மீட்டிங்கில் கலந்துங்க. நம்ம வாங்க, படிக்கலாம், எழுதலாம், பேசலாம், படிக்கலாம், எழுதலாம், வாங்க சார். அதுக்குதான் 5 மணிலேருந்து அவர் எழுந்திரிச்சு 5 மணிக்கே மீட்டிங் ஆரம்பிச்சு 5:30லேருந்து 6:30 வரலும் நடத்துகிற 1 மணி நேரம். இந்த மீட்டிங் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க சார். எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா பேசலாம். அனைவருக்கும் 1 லட்சம் பீஸ் மட்டா நிச்சயம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எனக்கு கிரிப்டோ காயின்னா என்னன்னு தெரியாதுங்க சார். இது வந்து பேலிவில் வந்து என்னை அறிமுகம் பண்ணி வச்சது வெங்கடேசன் சார், என்னுடைய லீடர் வெங்கடேசன் சார் தான். அவர் 2019 கொண்டாந்து பிவிசி மட்டாவில் ஒரு 2500 கட்டுங்க, உங்களுக்கு 32 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லல. 2500 கட்டுங்க, 32 லட்ச ரூபா ரிவார்டு மூலியமா வரும். ஆனால் ஒரு 20 பேரை போடணும், ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடணும். சுழற்சி முறையில் 8 தவணையாக கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நம்ம போய் சொன்னது பூராமே ஏஜென்ட் புரோக்கர் மாதிரி 2500 கட்டுங்க, 32 லட்சம். எனக்கு $5 கிடைச்சிருச்சு. இல்லை, இந்த $5 நான் வாங்கிக்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மாதிரி சொன்னதுனால தான் அந்த கம்பெனி இப்போ கடைசியில் கேள்வியில் வந்தவங்க பூரா 32 லட்சம் வரட்டும் பேசலாம், 32 லட்சம் வரட்டும் பேசலான்னு நம்மளுக்கு தூங்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த 5500 கட்டணும், 5000 கட்டணும். எங்கே போய் கட்டினாங்க சார்? 5000 கட்டுறதுக்கு 11 காயின் 20 அவங்க 75 காயின் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் 50 காயின் கொடுத்தாங்க. அந்த காயின் வாங்கி நம்ம செல்லில் தான் வச்சுக்கிட்டோம். ஆனால் யாருக்கும் கொடுக்கல. ஆனால் இதை கட்டி வரணுமா வரலன்னு சொன்னவங்க எல்லாமே ஐடி போட்டு வச்சுட்டாங்க. ஐடி போட்டு வச்சு பாமிங் ஆகிட்டு இருக்குது. பாமியும் நம்ம லீடர் எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, எங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறதுக்கு அது வந்தால் போது பார்க்கலாம் அப்படின்னுகிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு நிறைய வரப்ப என்ன பண்ணுவாங்க எடுக்க தெரியாது சார், ஓப்பன் பண்ண தெரியாது சைட்டையே. இந்த சைட்டு எனக்கே ஓப்பன் பண்ண தெரியாது. கொண்டாந்து இவர்கிட்ட தான் கொடுத்து லீடர்கிட்ட கொடுத்து நான் பார்ப்போம், டாலர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறப்ப நாளைக்கு ஒரு 10 லட்சம் 50 லட்சம் எடுக்கணும்னா எங்கே போய் எடுப்பாங்க? மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு தான் எடுக்க முடியும். மீட்டிங் வர மாட்டேங்கிறாங்க சார். இந்த 2019 வந்து பேலியில் சேர்த்து விட்டது வெங்கடேஷ் சார். ஆனால் இன்னைக்கு வரலாம் அதில் எனக்கு எந்த ஒரு ரூபா கூட லாஸ் கிடையாது சார். நல்லா டெய்லி வருமானம் டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. நான் தினம் $10 சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கும் நான் $100 வரணும், $1000 வரணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து டெய்லி கற்றுக் கொடுத்துட்டு நான் பயிற்சி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். விரைவில் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க, ஒரு மாசம்ல ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக தயாராகிட்டு இருக்கேன் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய லீடர் வெங்கடேஷ் சாருக்கும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் பிரைட் நாகராஜன் சார். ரொம்ப அருமையாக
உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த புரிதல் தான் வேணும். இந்த புரிதல் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியல. ஸோ நீங்க அருமையா அதை காமிச்சிருக்கிறீங்க. பேலின்ல இருந்து இன்னைக்கு பிவிசி மெட்டா வரைக்கும் உங்களுடைய டிராவலிங்க அருமையா சொல்லியிருக்கிறீங்க. டெய்லி $10 அண்ட் எபோ சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக $100 அண்ட் எபோ விரைவில் நீங்க சம்பாதிக்க போறது நிச்சயம். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு டீம் நல்லா உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்குண்டான பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 57வது மீட்டிங் வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம தொடர்ந்து இந்த மீட்டிங்கை நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்க அடைஞ்சே தருவீங்க. வாழ்த்துக்கள் பிரைட் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர் விரைவா வாருங்க, பேசலாம். வணக்கம் சார், துறையூர் நடராஜன் பேசுகிறேன் சார். வணக்கம் வணக்கம் துறையூர் நடராஜன் சார், வெல்கம். இந்த இது பிவிசி மெட்டாவில் என்னை அறிவுறுத்திய வெங்கடேசன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்தது இந்த மீட்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் எடுத்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரியுது. நம்ம ஃபார்மிங் பண்ணிட்டு முயற்சியும் பயிற்சியும் எடுக்காமல் இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பயிற்சி எடுக்கணும். இல்லை என்னோட டீமில் மற்ற இந்த பிவிசி மெட்டாவில் இணைஞ்ச நபர்கள் அனைவரும் பயிற்சி எடுத்தாவே வெற்றி அடைஞ்சிடலாங்கிற என்னோட தாழ்மையான கருத்து. அதனால் நிறைய விஷயங்களை நிறைய இப்போ இதில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஆஃபர்லாம் எப்படிலாம் வருது அப்படின்னு இந்த 520 மீட்டிங்கில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதை இந்த 520 மீட்டிங்கில் கலந்துக்கிட்டால் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் இந்த ஜூம் மீட்டிங்கை பயன்படுத்தி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய கருத்துக்கள் சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி சார். வெங்கடேசன் சார். நன்றி நன்றி துறையூர் நடராஜன் சார், நன்றி நன்றி, புரிதலுக்கு மிக்க நன்றி. ஸோ நீங்களும் விரைவில் ஒவ்வொரு நாளும் $50 அண்ட் எபோ விரைவில் எடுக்கிறதுக்கு உண்டான வாழ்த்துக்கள். வாருங்கள் சார், வெற்றி பெறுவோம், வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் ரூபன் சார், ஈரோடு, வெல்கம் சார். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அப்டேட்டை குறித்து தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. ஏர்லி பேர்ட் ஆஃபர் எப்படி யூஸ் பண்ணணும், அதுல என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. உண்மையாலுமே ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு சார். நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் ஒரு குறுகிய நாட்களில் நமக்கு கிட்டீரியா 3 ஸ்பீடை இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்காக கிட்டீரியா முடிக்கட்டும்னு சொல்லல, இருந்தாலும் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டோம்னா அடுத்த கிரிட்டீரியாவுக்கு போறதுக்கு நமக்கு ஒரு சுலபமான ஒரு வழி. கிட்டத்தட்ட நம்மளுடைய இன்கம் ஸ்பீடா வர்றப்போ நம்ம அடுத்த கிரிட்டீரியாவுக்கு உள்ள ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த எல்லாருமே, இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க. இன்னொன்னு சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, அடிமேல் அடி வைத்தால் அம்மியின் நகர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த போல ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை அடிக்கிறது இல்லை, இருந்தாலும் அந்த சொல்லால சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை உற்சாகப்படுத்திட்டு அந்த பிளான் பிசினஸ் மீண்டும் மீண்டும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நாங்க இதை கேட்டு இன்னும் அசையாம இருந்தோம்னா அந்த அம்மி மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு கண்டிப்பா நகரும். ஒவ்வொரு நாளும் அதை உள்வாங்கி கொண்டு புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா செயல்படுவாங்க, செயல்படுறதுன்னு வெற்றி பெறுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி பயிற்சியும் முயற்சியும் ஒவ்வொரு மனிதன்கிட்ட கண்டிப்பா இருந்ததுன்னா விரைவில் வெற்றியாளரா ஒவ்வொருவரும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு உங்களுடைய சப்போர்ட் மிகவும் பிரயோஜனமா இருக்குது. நான் 2019 பேல்வின்ல ஜாயின் பண்ணேன் சார். எங்களுடைய லீடர்ஸ்லாம் எங்களுக்கு சேருங்க, ஆளை சேருங்கன்னு சொன்னாங்களே ஒழிய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகல. ஒரு ஐடி போறதுக்காக வேற ஏதாவது காரியத்தை சொல்லி கொடுக்கல, எங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கல. ஆனா நீங்க இந்த பிவிசி மெட்டாக்குள்ள வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களைய அந்த ஐடி போறது எப்படி, அதை எப்படி அறிமுகப்படுத்துறது, பிளான் பிரசன்டேஷன் எல்லாம் கொடுக்கறது எப்படின்னு நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது பல விஷயங்கள் நம்ம பேசக்கூடிய ஒரு சந்தேகம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருமே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் தான். விரைவில் நம்ம பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைவதற்கு நம்முடைய லீடர் வெங்கடேஷ் சார் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி சார். அருமை அருமை ரூபன் சார், அருமை. ஏர்லி பேர்ட் அச்சீவராகவும் நீங்க இருக்கிறீங்க. ஸோ நேற்று ஏர்லி பேர்ட் அச்சீவர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பிரைட் டீம் சார்பாக. ஸோ அடுத்ததாக நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கிறீங்க. பயிற்சி முயற்சியை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பயிற்சி முயற்சிங்கிறத ஒவ்வொரு நபர்களும் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்றது போல
மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் ரூபன் சார், வெற்றி பெற வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. சார் அடுத்த வணக்கம் சார் வணக்கம். நான் துரை நடராஜன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. சொல்ல மறந்துட்டேன். என்னோட டீம்ல வந்து துறையூர்ல இருந்து ஏர்லி பேர்டு ஆஃபரை வந்து பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் அச்சீவரா வந்த டி மோகன் சார் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குரூப்லயும் ஷேர் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக மோகன் சார் வந்து நேத்து கிரிட்டீரியா ஏர்லி ஆஃபரை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டீம்ல 2 நபர்கள் அச்சீவ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 3 பேர் ஏர்லி ஆஃபர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். துறையூர் மாவட்டம், திருச்சி மாவட்டத்துல துறையூருங்கிற ஊர்ல இருக்காரு. ஸோ அவரு இன்னைக்கு 3 ஏர்லி பேர்டை அவர் நேற்று ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. ஸோ மீண்டும் அவர் இன்னும் நிறைய ஏர்லி பேர்டுகளை உருவாக்கணுங்கிற எண்ணத்தை அவர் வச்சிருக்காரு. ஸோ துறையூர் மோகன் சாருக்கு ரேட்டிங் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் அந்த போட்டோவும் கொடுத்துருந்தா அனுப்பிச்சு விடுங்க. நான் அதை எடிட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்றேன். வாழ்த்துக்கள். ஓகே நடராஜன் சார், தேங்க்யூ. அடுத்து கோபால் ராஜன் சார், கோயம்புத்தூர், வெல்கம். கோபால் ராஜன் சார், மைக் ஆன் பண்ணி இருக்கிறீங்க. ஏதோ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வருங்க சார். உற்சாகமான காலை வணக்கம். பழனிசாமி சார், ஏகேபி. வணக்கம் சார். ஏர்லி பேர்டு ஆஃபர் பத்தி விளக்கம் தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சரிங்களா? கூடிய விரைவில் ஏர்லி பேர்டு ஆஃபரை நாங்க வந்து அச்சீவ் பண்ணி தரோம் அப்படின்னு ஒரு உறுதிவார்த்தை சொல்றோம். சரிங்களா? விரைவில் நீங்க ஏர்லி பேர்டு அச்சீவரா நீங்க மாறணும். சோ அதை விரைவாக நீங்க அதை பண்ணுங்க சார். 1:1 பண்ணிட்டேன், இன்னும் ஒரு ஐடி பண்ணணுங்க. வாழ்த்துக்கள். நீங்க ஆல்ரெடி ஏர்லி பேர்டு அச்சீவர் தான். இன்னும் உங்க டீம்ல நிறைய அச்சீவரை உருவாக்குங்கன்னு சொல்றேன். இன்னும் 1 பண்ணிடுவேன், இன்னும் 2 பண்ணிடுவேன். ஆக்டல் இருக்குது, பண்ணிடுவேங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டோ இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் ஆட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்றேன். உங்க டீம் மெம்பர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும், சார் நாமளும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பா மீட்டிங் கொஞ்சம் ஆன்லைன் ஆஃப்லைன் ஈக்குவல்ஸ் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோ அடுத்த பார்ட்னர்ஸ் வாங்க, விரைவாக வாங்க, பேசலாம். ஏர்லி பேர்டு ஆஃபரை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏர்லி பேர்டு ஆஃபரை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. 1:2ங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ ஒரு ஐடிக்கு 100, கீழே 2 ஐடிக்கு 100 பண்ணாவே நம்ம 0.70% உண்டான ஸ்பீட் ரிவார்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஏர்லி பேர்டு ஆஃபர். இது எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 10 நாளைக்கு பிறகுதான் அது தெரியும், லைஃப் டைமா இல்ல ஒரு குறிப்பிட்ட டைமா அப்படிங்கறத. சரிங்களா? ஏர்லி பேர்டு ஆஃபரை அனைவரும் பயன்படுத்துங்க. வாருங்கள் கோபால் ராஜன் சார். கோபால் ராஜன் சார், கோயம்புத்தூர், மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்னர்கள் பேச விரும்புகிறவர்கள் 1 நிமிடங்கள் பேசலாம். ரைட். ஸோ அனைவருக்கும் இந்த ஏர்லி பேர்டு ஆஃபரை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஏர்லி பேர்டு ஆஃபர்ல அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ விரைவில் ஏர்லி பேர்டு ஆஃபரை அப்டேட் பண்ணுங்க. உங்க டீமுக்கு சொல்லிக் கொடுங்க. அனைவருமே ஏர்லி பேர்டு ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க. 7 நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் தேதிக்கு பிறகு இது தொடருமா இல்ல இது ஆஃபர் இந்த 10ஆம் தேதியோட கம்ப்ளீட்டட் ஆகுதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த அடுத்த நோட்டீஸ் வர வரைக்கும் நம்ம இதை சரியா பயன்படுத்தி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். ஸோ மணிராஜ் சார், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நன்றி உரை அப்டேட் பண்ணலாம். மிஸ்டர் மணிராஜ் சார். சார் வணக்கம். வந்துவிட்டேன். உங்கள் மணிராஜ் சார் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிவிசி மெட்டா வணக்கம். அனைவருக்கும் பிவிசி மெட்டா வாழ்த்துக்கள். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஏர்லி பேர்டு ஆஃபரை பத்தி இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம். பிவிசி மெட்டா லைஃப் டைம் இன்கம்
லைஃப் டைம் அச்சீவர், நம்ம எல்லாமே சக்சஸ்ஃபுல் லீடர், சக்சஸ்ஃபுல் சொல்லுவாங்க அடிக்கடி. அது மாதிரி நம்ம எல்லாருமே சக்சஸ் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். ஆகவே என்னன்னா ஏர்லி பேர்ட் ஆஃபர் மற்றும் சீட் ஃபண்டிங் மற்றும் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து ஒர்க்குகளும் எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ எல்லோரும் அவ்வளவு சீக்கிரமா பண்ணலாம். பயிற்சி முயற்சி வெற்றி டெய்லி 5:30 மணிக்கு டெலகிராம் மீட்டிங்ல நம்மளுக்கு திரு நாகராஜன் சார் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அவர் மிகவும் பொறுமையாக நம்மளுக்கு சொல்றாரு. எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வாழ்க வளமுடன், வளர்க பிவிசி மெட்டாவுடன். நன்றி சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மணிராஜ் சார், அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. சோ இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய அத்தனை பேரும் யூடியூப்ல அதை நான் ஆட் பண்ணிருக்கேன், ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த யூடியூப் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன், அதை நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க அனைவருமே அருமையாக பேச தயாரா இருக்கிறீங்க. ஸோ ஆனா பேசுறதுக்கு தயக்கத்தோடு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அருமையா பேசியிருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய குரலை நீங்க கேளுங்க, வாங்க பேசலாம். தொடர்ந்து அனைவருமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவேன்னு சொல்லிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். நாளை காலை 5:30 ஷார்ப்பா எல்லாரும் வாங்க. 6:30 நம்ம ப்ரோகிராம வைண்ட் அப் பண்ணலாம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.